நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக, தேவநாமம் மைப்படட்டும். கர்த்தர் இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை தந்தீரே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கிரியை செய்யும் அற்புத அதிசயங்களெல்லாம் நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த நேரங்களே இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பிட்டான். போர் சேவகரின் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர் கொடுத்து, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமை காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். பிரதான ஆசாரியர் சேவகரும் அவரை கண்டபொழுது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடி அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கேருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மறுத்தரம் என்று சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடைய பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்று உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றார். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து எனக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதனான் அல்ல, தன்னை ராஜா உகிறவன் என்று அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசு வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடையின் எவரைய பாசையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இனி இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசிரியர் பிரதித்திரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவருடைய தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கூட வேறு 2 பேர் 2 பக்கங்களிலும் இயேசுவின் நடுவிலும் இருந்து சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேனா இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபப்படியானால் யூதர்கள் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயருக்கு கிரேக் லத்தீன் பாஷைகள் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினது என்றார். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகருக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொரு பேசி கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாய் போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியும் கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அவன் தன் சீசனை நோக்கி, உன் தாய் என்றார். அந்நேரமுள்ள அந்த சீசன் அவளை தன்னிடம் ஏற்றுக் கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்த அவர் கடற்காலானை காடியிலே துவைத்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்து
என்று சொல்லி தாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக இருந்த நாள் ஆனபடியால் உடல்களில் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவனிடத்திற்கு போய் அவரிடத்தில் காலெலும்பு முறிக்கப்படும்படி உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே போர்ச்சவர் வந்து அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட முந்தனுடைய காலெலும்புகளை மற்றொருவனுடைய காலெலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர்கள் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சவர்கள் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீர் புறப்பட்டது. அதை கண்டவுடன் சாட்சி கொடுக்கிறோம், நம்முடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் இதை செய்கிறேன் என்று மெய்யென்று சொல்லி அறிந்திருக்கிறார். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற தேவ வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொருவன் வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்தன இயேசுக்கு அந்தரங்க சீசனுமாக யோசிப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டார். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தில் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ண முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவன் வைக்கப்பட்டது. அவர் புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவரிடத்தில் இயேசுவை வைத்தார்கள். அதிகாரம் 20. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடைய மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்தில் வந்து கல்லை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கத்தரை கல்லை இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டாள். அவரை இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் கல்லறிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதை அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடைய வைத்திராமல் தனியே இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லன் இடத்தில் வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மருத்துவரில் எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்களை இன்னும் அறியாது இருந்தார்கள். பின்னும் அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை வெள்ளுடை தரித்தவர்களாகிய 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவனை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவனை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இதோ வந்திருக்கிற போது 12 ஒருவனாக திதும் என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு தேவன் அவருடைய கைகால்கள் ஆணைகள் காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசல் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் இருந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அவனை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமும். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே என்றார். பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, என் சகோதரிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாவினிடத்திற்கு என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகளேன மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளை அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசல் கூடியிருந்த இடம் யூதர்களுக்கு பயந்தனால் கதவுகள் பூட்டியிருந்தது. இயேசு அந்த நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள்
கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருக்கும்போது பன்னிரில் ஒருவனாகிய திதுமே எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், ஆண்டவருடைய கைகளில் நான் ஆணிகள் உண்டான காயத்தை தான் கண்டு அந்த காரியத்தை விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசல் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் போட்டு வந்த அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்த விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். இயேசு தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு ஆகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 21. இவைகளை பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரம் அது, சீமோன் பேதுரும் திதும் என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா தூரனாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரன் அவருடைய சீசல் வேறு 2 பேர் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்காக அவர்கள் நாங்களும் உங்களுடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. விடிய காலமான பொழுது இயேசு கரையில் நின்றார். அவரை நோக்கி என்று இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து நோக்கி, பிள்ளைகளே, பசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றால் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவில் வலது புறங்களில் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியாக நான் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதித்தேன். மற்ற சீசரில் ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினாலும் படவில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கினார்கள். இறங்கின பொழுது கரிநெருப்பை போட்டு கொண்டிருக்கிறார், அதன் மேல் மீன் வைத்திருக்கிறது, அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது இந்த பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 155 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்து, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோன், இவர்கள் அதிகமாக இன்னும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவேன், அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றார். என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாராக என்றார். 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்றால் அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கமிட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
நீ இள வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நடந்து உனக்கு இஷ்டமான இடங்களை போடாதபடிக்கு கொண்டு உனக்கு உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ என் ஆடுகளையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என் ஆடுகள் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாக என்றார். நீ உள்ள வயதனாக இருக்கும் பொழுது உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தருதராய் நீ முதிர் வயதுள்ளவனாயும் பொது உன் கைகளை இப்போது நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவருடமே கட்டி கொண்டிருக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீசன் பின்னே வரவிருக்கிறது கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசு நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு நான் வருமளவும் இவருக்காக எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்று பேசி சகோதரருக்குள்ளே பரம்பிட்டு, ஆனாலும் அவர்கள் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் தன் வருமளவு இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன என்று பேசினார். அந்த சீசன் அவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினேன், அவைகளுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக கிரியைகளும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றையும் எழுதினால் எழுதப்படும் நேரம் போதாது. புஸ்தகங்கள் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்றான். அந்த சீசர்கள் இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொருவரும் எழுதினால் எழுதப்படும் புத்தகங்களை உலகம் கொள்ளாதிருக்க எண்ணுகிறேன் என்றார். ஆமேன். உண்மையாகவே இந்த வாசித்த வேத பகுதியிலே தேவன் நம்மோடு ஆசைப்படுகிறார். தொடர்ந்து கிரியை செய்வாராக. பரலோக தந்தை, இந்த வேளையிலும் உங்களுடைய இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தந்தை நீர் தொடர்ந்து நீர் எங்களோடு வரும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நீர் நல்லவ. ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுடைய சமூகத்தில் வரும்போது எல்லாவற்றிலும் நீர் ஆறுதல் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடைந்து கட்டுகிறோம். ஆமென்.